வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். ஒரு பங்கு 20% ஏறி அப்பர் சர்க்கியூட் அடித்ததுக்கப்புறம் ஐயோ இது இவ்வளோ விலை ஏறிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோமே, சரி இன்னும் ஏறும் போல் இருக்குது, இப்போவாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஆப்ரேட்டர் வீசிய வலையில் வந்து நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நடந்திருக்கு இல்லைங்களா? சொல்லுங்கள். பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒரு பங்கு வாங்கும்போது மார்க்கெட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப சைலண்ட்டாக ரகசியமாக வாங்குவாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ தான் மறைச்சாலும் மாட்டிக்கிற ஒரே இடம் வால்யூம் அப்படின்றது தான். மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்மார்ட் மணி மற்றும் பெரிய நிறுவனங்கள் நமக்கு தெரியாமல் ரகசியமாக பங்குகளை அக்குமுலேட் பண்ணுறத அக்கு வேறு ஆணி வேறு அப்படியே பிடிச்சு கொடுக்குற ஒரு வெறித்தனமான ஸ்கேனர் ஒன்று நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வால்யூம் பயங்கரமாக ஏறி இருக்கும், ஆனால் விலை வந்து இன்னும் பெருசாக ஏறி இருக்காது. வால்யூம் வந்து ஏறி இருக்கும், விலை ஏறி இருக்காது. அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா ரயிலை மிஸ் பண்ணாமல் அந்த ஸ்டேஷன்லேயே நம்ம ஏறுறதுக்கான ஒரு பக்காவான செட்டப்பு இந்த ஸ்கேனரு. ஒரு 2-3 ஸ்டாப் போயிட்ட பிறகு அதை போய் துரத்தி பிடிக்கிறத விட அந்த ஸ்டேஷனில் இருக்குது, பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்க, ஆனால் டைம் இருக்குது, பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்க, ஃபில் ஆகிடுச்சு, அதாவது ரெடியாக இருக்குது, ஜர்னிக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் அதை போய் நம்ம பிடிக்க போகிறோம். இன்னும் ஸ்டேஷனில் தான் இருக்குது. அதை பற்றின ஸ்கேனரை ஒன்று நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். இதுவும் ஸ்கேனர் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி உங்கள் முன்னாடி தெரிகிற இந்த ஒரு விசித்திரமான சார்ட்டிங்க்கு கோடு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேனர். பெரிய தலைகள்லாம் எந்தெந்த பங்குகளுக்குள்ளே ரகசியமாக மூட்டை மூட்டையாக பணத்தை இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க வாங்குகிற விலை ரொம்ப அதிகமாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு காட்டிடும். அது எப்படி? இந்த ஃபார்முலாவோட ரகசியம் என்னன்னு தெளிவாக பார்க்கலாமா? வாங்க. சரி நண்பர்களே, ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த கோடை வந்து நல்லா கவனிங்க. முதல் 4 வரி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அதாவது டெய்லி வால்யூம் greater than 1 day ago volume, daily volume greater than 2 days ago volume, அப்புறம் 3 days ago volume, 4 days ago volume. இதோட சிம்பிள் அர்த்தம் என்னென்னா, கடந்த 5 நாட்களாக இந்த பங்கோட வால்யூம் வர்த்தகம் ஆகிற பங்குகளின் எண்ணிக்கை வால்யூம்னா நாளுக்கு நாள் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? நம்ம ஊர் சந்தையில் ஒரு கடைக்காரர் வந்து தக்காளி வாங்குறாருன்னா முதல் நாள் வந்து 1 மூட்டை வாங்குறாரு, 2வது நாள் 2 மூட்டை வாங்குறாரு, அதுக்கு அடுத்த நாள் வந்து 4 மூட்டை அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாக வாங்கிட்டுருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாரு. அது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது. அப்போது ஏதோ ஒரு பெரிய விசேஷம் வரப்போகுது, இல்லை அவருக்கு அங்கே வாங்கிட்டு போகிறது வியாபாரம் நிறைய நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் மொத்தமாக அக்குமுலேட் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே தான் இங்கேயும் நடக்குது. பெரிய ஆட்கள் தொடர்ந்து 5 நாளாக பங்குக்குள்ளே போயிட்டே இருக்காங்க ஆச்சுங்களா? இப்போது இந்த ஸ்க்ரீனரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் பகுதிக்கு வரலாமா நண்பர்களே? இந்த 5வது வரி, 4 வரி முதல்ல பார்த்துட்டோம். இந்த 5வது லைன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்த வால்யூம் கடந்த 20 நாட்களோட சராசரி வால்யூமை விட 2 மடங்குக்கும், நம்பர் 2 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, 2 மடங்குக்கும் மேலே வெறித்தனமாக வெடிச்சிருக்கு அப்படின்றத வந்து ஃபெச் பண்ணுறதுக்காக. அதே போல் இந்த 7வது வரியை பார்த்திங்கன்னா, டெய்லி க்ளோஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 1 day ago க்ளோஸ் மல்டிப்ளிகேஷன் பை 1.05. அதாவது இவ்வளோ பெரிய வால்யூம் உள்ளே வந்திருந்தாலும் அந்த பங்கோட விலை இன்றைக்கி 5%க்கு கம்மியாக தான் ஏறி இருக்குது. அது மாதிரி இருக்கிற பங்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைன் யூஸ் ஆகுது.
ஏன் அந்த மாதிரி விலையை வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, வால்யூம் அதிகமாக இருக்குது. அப்போ தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா, வண்டி ஃபுல்லாக பேசஞ்சர்ஸ் ஏறி இருக்காங்க, தயாராக இருக்குது, ஸ்டேஷனில் இருக்குது, அப்போ போய் நம்ம ஏற போகிறோம். அது விலை ஏறிடுச்சுன்னா அது 2-3 ஸ்டேஷனை தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். சரியா நண்பர்களே? இதுதான் ஆப்ரேட்டர்களோட சீக்ரெட் ஃபுட் பிரிண்ட். இந்த ஃபுட் பிரிண்ட் நமக்கு எது மூலமாக தெரியுது? வால்யூம் மூலமாக தெரியுது. வால்யூம் அள்ளுது, ஆனால் விலை இன்னும் ராக்கெட் மாதிரி பறக்கலை. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க விலையை ஏற்றாமல் அமைதியாக அக்குமுலேட் பண்ணி பையை நிரப்புகிறாங்க. ரயில் இன்னும் பிளாட்ஃபாரத்தை விட்டு நகரலை. இப்போ தான் என்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாம் உள்ளே ஏறுறதுக்கான சரியான டைம். சரி, இந்த ஸ்க்ரீனரில் நம்ம ரன் பண்ணும்போது வர்ற பங்குகளை எப்படி ட்ரேட் பண்ணணும்? ஸ்க்ரீனர் ரன் பண்ணும்போது அது சாட்டிஸ்ஃபை ஆகிற ஷேர்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? அதை ஏதாவது ஒன்று எடுத்து ட்ரேட் பண்ணிடலாமா அப்படின்னாக்கா, என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீனரில் ஃபில்டராகி வர்ற பங்குகளில் 50 ரூபாய்க்கும் மேலே இருக்கணும்னு கண்டிஷன் வச்சுருக்கோம். மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹைக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டைன் ஆனால் தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேண்டிலோட லோ லெவலில் ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும். ரிஸ்க் ரொம்ப கம்மி நண்பர்களே இது மூலமாக. அப்போ டார்கெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ளே இருக்கிறதால ஒரு புதிய அப் ட்ரெண்டில் 1:3 இல்லைன்னா அதுக்கு மேலான ஸ்விங் டார்கெட்டை நம்ம அசால்ட்டாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஸ்க்ரீனர் கோடை அப்படியே உங்கள் சார்ட்டிங்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம அனுஷம் ஷேர் சேனலுக்கு ஒரு பெரிய லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மாஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.